வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். ஈரானுக்காக பெரும் படையை களமிறக்கிய ரஷ்யா. 200 படை வீரர்கள் தங்கியிருந்த அமெரிக்க தளத்தை தாக்கிய ஈரான். அதிர்ந்தது சவுதி அரேபியா. வெடித்து சிதறிய ரஷ்ய இராணுவ விமானம், 29 பேர் உயிரிழப்பு. நேட்டோவிலிருந்து அமெரிக்கா விலகுவது குறித்து ட்ரம்ப் பரிசீலனை. கட்டார் கடற்பரப்பில் எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல். ஈரான் போரை முடிவு கொண்டுவர களமிறங்கிய சீனா. 2 அல்லது 3 வாரங்களில் ஈரான் போர் முடிப்பேன், டொனால்ட் ட்ரம்ப் புதிய அறிவிப்பு. ஈரானியர்களுக்கு பயணிக்க தடை, எமிரேட்ஸ் நிறுவனத்தின் அதிரடி அறிவிப்பு. ஈரானுக்கு உளவு தகவல்கள், இலங்கையில் வைத்து ரஷ்யா அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. தெற்கு லெபனானில் வான்வழி தாக்குதல், 2 உயிரிழப்பு. பிரிட்டன் தலைமையில் ஹார்மோஸ் நீரிணை பாதுகாப்பு உச்சி மாநாடு. ஏப்ரல் 8 முதல் பிரித்தானிய விசா கட்டணங்களில் மாற்றம். ஆப்கான் அகதிகள் சென்ற படகு விபத்து, 19 பேர் உயிரிழப்பு. சமூக வலைதள நிறுவனங்களுக்கு ஆஸ்திரேலியா கடும் எச்சரிக்கை. கனடா டொரண்டோவில் கனமழை, சுரங்கப்பாதை மற்றும் சாலைகளில் வெள்ளம். தொடர்பான விரிவான செய்திகள். விளாடிமிர் புடினின் நெருங்கிய கூட்டாளியான செக்சன் தலைவர் ரம்சான் காடிரோவ் அமெரிக்காவுடனான பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானுக்கு தனது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார். வாஷிங்டன் ஈரான் மீது தரைவழி படையெடுப்பை தொடங்கினால் காடிரோவுக்கு விசுவாசமான செஸ்ஸன் போராளிகள் மத்திய கிழக்குக்கு அனுப்பப்பட தயாராக இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கின்றன. ஈரானிய ஊடகங்களின்படி செஸ்ஸன் பிரிவுகள் இந்த சாத்தியமான தலையீட்டை ஒரு ஜிஹாத் என்று கூட வர்ணித்துள்ளன. முன்னதாக வளைகுடா நாடுகளில் உள்ள பொதுமக்கள் உள்கட்டமைப்புகள் மீதான ஈரானிய தாக்குதலையும் காடிரோவ் விமர்சித்திருந்தார். அத்தகைய நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் அவர் கூறியிருந்தார். இந்த நிலையிலேயே விளாடிமிர் புடினின் நெருங்கிய கூட்டாளியான செஸ்ஸன் தலைவர் ஈரானுக்காக தமது போராளிகளை களமிறக்க உள்ளதாக தெரிவித்துள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவின் அமெரிக்காவின் அல்கர்ஜ் விமானப்படை தளத்தில் ஈரான் பாரிய தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 200 படை வீரர்கள் தங்கியிருந்த தளத்தில் உள்ள பணியாளர்களின் தங்குமிடத்தை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையினர் வான்படை கட்டளை தளபதி தெரிவித்துள்ளார். ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி தனது படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தனது எக்ஸ் கணக்கில் பதிவிட்ட ஒரு பதிவில் பிரிகேடியர் ஜெனரல் மஜித் மூசாவி அமெரிக்க விமான பணியாளர்கள் கூடியிருந்த இடத்தை இந்த தாக்குதல் வெற்றிகரமாக தாக்கியதாக கூறியுள்ளார். நேற்று சவுதி அரேபியாவின் அல்கர்ஜில் உள்ள அமெரிக்க விமானிகள் மற்றும் விமான பணியாளர்களின் தங்குமிடத்தை ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி நாங்கள் தாக்கினோம். இதில் 200 பேர் கூடியிருந்த இடம் தாக்கப்பட்டது. தற்போது AWACS விமானங்கள், எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் மற்றும் எரிபொருள் கிடங்குகள் மீதான தாக்குதல்களுக்கு மேலதிகமாக விமான பணியாளர்கள் மத்தியில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சேதங்களின் பட்டியலும் ட்ரம்ப் மற்றும் கெக்ஸெத்தின் இழப்புகள் மற்றும் சேதங்களின் பட்டியலில் உள்ளது என மஜித் மூசாவி கூறியுள்ளார். கிரிமியா தீபகற்பத்தின் மீது பறந்த ரஷ்ய இராணுவத்தின் AN-26 ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 29 பேர் பலியாகியுள்ளனர். விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு இந்த விபத்துக்கு காரணம் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உயிரிழந்தவர்களில் 6 விமான பணியாளர்களும் அடங்குவதாக கூறப்படுகிறது. மோஸ்கோ நேரப்படி 31ஆம் தேதி மாலை சுமார் 6 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. விமானத்தின் சிதைவுகளில் வெளிப்புற தாக்குதல்கள் நடத்துவதற்காக எந்த அறிகுறிகளும் காணப்படவில்லை என கூறப்படுகின்ற நிலையில் ரஷ்ய அதிகாரிகள் தரப்பிலிருந்து இது தொடர்பில் எவ்வித அறிக்கைகளும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேட்டோ அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியேறுவது குறித்து தீவிரமாக பரிசீலித்து வருவதாக அந்த நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
டெலிகிராம் பத்திரிகைக்கு வழங்கிய நேர்காணலில் டொனால்ட் ட்ரம்ப் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நேட்டோ கூட்டணியே ஒரு காகித புலி என்று குறிப்பிட்ட ட்ரம்ப் பிரித்தானியாவிடம் ஒரு கடற்படை கூட இல்லை என்று விமர்சித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல்களுக்கு பிறகு இந்த அமைப்பில் அமெரிக்கா உறுப்பினராக நீடிப்பது குறித்து மீண்டும் பரிசீலிப்பீர்களா என வினாவிய நிலைக்கு ஆம், அது மறுபரிசீலனைக்கு அப்பாற்பட்டது என்று தாம் கருதுவதாக தெரிவித்துள்ளார். நான் ஒருபோதும் நேட்டோவால் ஈர்க்கப்படவில்லை எனவும் அவர்கள் ஒரு காகித புலி என்பது எனக்கு எப்போதே தெரியும் என்று அது ரஷ்ய ஜனாதிபதி புடினுக்கு நன்கு தெரியும் என்றும் கூறியுள்ளார். இதேவேளை பிரித்தானியாவிடம் கடற்படை கூட இல்லை எனவும் நீங்கள் மிகவும் பழமையாகிவிட்டீர்கள் என கடுமையாக ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையை திறப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி நேட்டோ நாடுகளின் உதவியை கோரியிருந்த நிலையில் அவரது அழைப்பு நேரடியாகவே நேட்டோ நாடுகள் நிராகரித்த நிலையில் ட்ரம்ப் நேட்டோ நாடுகளை இவ்வாறு விமர்சித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கட்டாரில் கடலோர பகுதியில் எண்ணெய் கப்பல் ஒன்றின் மீது இனந்தெரியாத தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய ராச்சியத்தின் கடல்சார் முகவர் அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலினால் கப்பலின் ஒரு பக்கத்துக்கு சேதம் ஏற்பட்டுள்ள போதிலும் அதில் இருந்த ஊழியர்களுக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் கப்பலிலிருந்து கடலில் எண்ணெய் கசிவு ஏற்படுவது போன்ற பாரிய சுற்றுச்சூழல் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை துபாய் கடற்பரப்புக்கு அருகில் இருந்த மற்றொரு பெரிய எண்ணெய் கப்பல் மீது ஈரானின் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் அதன் மூலம் ஏற்பட்ட தீ பின்னர் அணைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானில் போரை முடிவு கொண்டுவர முயற்சிக்கும் வகையில் உடனடி போர் நிறுத்தம் மற்றும் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது ஆகியவற்றை உள்ளடக்கிய 5 அம்ச திட்டத்தை சீனாவும் பாகிஸ்தானும் முன்வைத்துள்ளன. போரை முடிவு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை முயற்சிகளுக்கு சீனாவின் ஆதரவை கோருவதற்காக பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் பெய்ஜிங்குக்கு பயணம் மேற்கொண்டதைத் தொடர்ந்து இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதன்போது அமைதியை வலியுறுத்துவதில் இரு நாடுகளும் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன என்று சீனாவின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தங்களிடம் எண்ணெய் கையிருப்பு போதுமான அளவு இருப்பதனால் ஈரானில் நடக்கும் போருக்கு சீனாவின் பதில் இதுவரை மிகவும் மென்மையாகவே இருந்து வருகிறது. ஆனால் இந்த நெருக்கடி தொடர்ந்தால் உலகின் முக்கிய உற்பத்தியாளராக விளங்கும் சீனாவின் நடவடிக்கைகள் நீண்ட காலத்துக்கு பாதிக்கப்படும் என்ற அச்சம் உருவாகியுள்ளது. ஈரானில் நடக்கும் போர் ஜனாதிபதி ஷி ஜின்பிங் பெரிதும் விரும்பும் ஸ்திரத்தன்மையை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது மோதல் தொடங்கி ஒரு மாதம் ஆன நிலையில் பெட்ரோல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதனால் சீன அரசாங்கம் போர் நிறுத்தத்தை முன்னெடுப்பதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2 முதல் 3 வாரங்களுக்குள் ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவால் நிறுத்த முடியும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஈரானை கற்காலத்துக்கு தள்ளிவிட்டு அவர்களால் அணுவாயுதத்தை தயாரிக்க பிடிக்க முடியாது என்று நாங்கள் உணரும்போது போரிலிருந்து நாங்கள் வெளியேறிவிடுவோம் என்று அவர் எச்சரித்துள்ளார். அது மட்டுமின்றி எரிசக்தி விநியோகத்தை சீர்குலைத்து உலக பொருளாதாரத்தை உலுக்கியுள்ள ஒரு போரை முடிவு கொண்டு வர ஓர் ஒப்பந்தம் அவசியமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேரடி மற்றும் மறைமுக செய்திகள் பரிமாறப்பட்ட போதிலும் அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்தமைக்கு பதில் வழங்கும் விதமாக மேற்படி ட்ரம்பின் கருத்துக்கள் வெளியாகின. எமிரேட்ஸ் நிறுவனம் ஈரானிய பிரஜைகள் ஐக்கிய அரபு ராச்சியத்துக்குள் நுழைவதற்கோ அல்லது அதன் ஊடாக பயணம் செய்வதற்கோ தற்போது அனுமதியில்லை என அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை எமிரேட்ஸ் நிறுவனம் தனது உத்தியோகபூர்வ இணையதளத்தில் தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே பதற்றம் அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து பிராந்தியத்தில் பயண கட்டுப்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய கட்டுப்பாடுகளின்படி ஈரானிய கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்துக்குள் நுழைவதற்கும் எமிரேட்ஸ் வானூர்திகளின் போக்குவரத்து மையமாக அதனை பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் மற்றொரு வானூர்தி நிறுவனமான ஃப்ளை துபாய் இதில் விதிவிலக்குகள் உள்ளதாக தெளிவுபடுத்தியுள்ளது.
செல்லுபடியாகும் ஐக்கிய அரபு ராச்சிய கோல்டன் விசா வைத்துள்ள ஈரானிய பிரஜைகள் தொடர்ந்தும் நாட்டிற்குள் நுழைய அல்லது அதனூடாக பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெஹ்ரானுடன் உளவுத் தரவுகளை தமது நாடு பகிர்வதில்லை என்று ரஷ்ய துணை வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரே ரொடென்கோ நேற்று புதன்கிழமை தெரிவித்தார். இலங்கை தலைநகர் கொழும்பில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் பேசிய ட்ருடென்கோ, ரஷ்ய மக்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் குறிவைப்பதற்காக உக்ரைனுக்கு அத்தகைய உளவு தகவல்களை வழங்கும் வாஷிங்டன் மற்றும் லண்டனில் அடிச்சுவடுகளை மாஸ்கோ பின்பற்றுவதில்லை என்றும் கூறினார். ரஷ்யாவின் குடிமக்கள் உள்கட்டமைப்பு மீதான தாக்குதலுக்காக உக்ரைனுக்கு அத்தகைய தகவல்களை அனுப்பும் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்தை போலல்லாமல் மாஸ்கோ தெஹ்ரானுடன் உளவு தரவுகளை பகிர்வதில்லை என்று இலங்கையில் உள்ள ரஷ்ய தூதரகம் அவரை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது. எந்தவித தூண்டுதலுமின்றி சட்டவிரோதமாக நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஈரான் பலியாகியுள்ளது என்று ரொடென்கோ வலியுறுத்தினார். தெஹ்ரான் தனது தற்காப்பு உரிமையை பயன்படுத்துகிறது என்று ரஷ்ய துணை வெளியுறவு அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். தெற்கு லெபனானில் மென்சூரி நகரில் நேற்று அதிகாலை நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 உயிரிழந்துள்ளனர். நேற்று அதிகாலை மோட்டார் சைக்கிள் ஒன்றை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலிலேயே இவர்கள் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் தெற்கு லெபனானில் சில பகுதிகளில் ஊடுருவலை தொடங்கியுள்ளதுடன் அந்நாட்டில் தொடர்ந்தும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. நேற்று முன்தினம் இரவு தெற்கு பெய்ரூட்டில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 7 பேர் கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரிட்டன் தலைமையில் ஹார்முஸ் நீரிணை பாதுகாப்பு உச்சி மாநாடு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு பதிலடியாக பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடாவுக்கு இடையிலான ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியுள்ளது. வளைகுடா நாடுகளிலிருந்து எரிசக்தி ஏற்றுமதிக்கு முக்கிய வழித்தடமான ஹார்முஸ் நீரிணை பகுதியில் மொத்தமாக 500 கப்பல்கள் சிக்கி தவிக்கின்றன. இந்த நீரிணையை கடந்து செல்ல இந்தியா உள்ளிட்ட சில நட்பு நாடுகளின் கப்பல்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படும் என்று ஈரான் தளர்வு அளித்துள்ளது. ஆயினும் தங்கள் நாட்டு அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் ஈரான் வலியுறுத்தியுள்ளது. கடும் நெருக்கடிக்கு தேர்வு காணும் முயற்சியாக ஹார்முஸ் நீரிணை வழித்தடத்தில் கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பை உறுதி செய்து அவ்வழித்தடம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப ஒருங்கிணைந்து செயல்பட 35 நாடுகளிடையே ஒருமித்த முடிவு எடுக்கப்பட்டு ஒப்பந்தம் கையொப்பமாகியுள்ளதாக நேற்றைய தினம் பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் குறிப்பிட்டுள்ளார். பிரிட்டன் முன்னெடுப்பில் சர்வதேச அளவில் தூதரக ரீதியிலான மாநாடு இந்த வாரத்தில் முன்னெடுத்தப்படும் என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டுள்ளார். பிரித்தானியாவுக்கு செல்லும் பயணிகள், மாணவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான விசா கட்டணங்களை கணிசமாக உயர்த்துவதாக அந்நாட்டு உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது. குடியேற்ற நடைமுறைக்கான செலவினங்களை ஈடுகட்டவும் நாட்டில் குடியேறுபவர்களின் எண்ணிக்கையை முறைப்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானிய அரசு தெரிவித்துள்ளது. இந்த புதிய கட்டண உயர்வு வரும் ஏப்ரல் 8, 2026 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. விண்ணப்பதாரர்களின் வகைப்பாட்டுக்கு ஏற்ப கட்டணங்கள் மாற்றியமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கி கடற்பகுதியில் ஆப்கான் அகதிகள் சென்ற படகு கவிழ்ந்ததில் நேற்று 19 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து வெளியேறி ஐரோப்பிய நாடுகளுக்குள் குடியேறும் நோக்கில் சுமார் 40 அகதிகள் பயணித்த படகு ஒன்று துருக்கியின் ஏகன் கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்த நிலையில் குறித்த படகை துருக்கியின் கடலோர போலீஸ் படையினர் சுற்றி வளைத்துள்ளனர். அவர்களிடமிருந்து தப்பிக்கும் முயற்சியில் மிகவும் வேகமாக இயக்கப்பட்ட அந்த படகு விபத்துக்குள்ளாகி பிரபல சுற்றுலா தலமான போட்ரமின் கடலில் கவிழ்ந்து மூழ்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்த 19 பேரின் உடல்கள் துருக்கியின் மீட்பு படையினரால் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணிகளின் மூலம் இதுவரை 21 அகதிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். இத்துடன் மாயமான ஒருவரை தேடும் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதற்கு விதிக்கப்பட்ட உலகளாவிய ரீதியிலான முதல் தடையை முறையாக பின்பற்றவில்லை என சமூக வலைத்தள நிறுவனங்கள் மீது ஆஸ்திரேலியா இணைய பாதுகாப்பு ஆணையம் விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த தடை நடைமுறைக்கு வந்து 3 மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் பல சிறுவர்கள் இன்னும் கட்டுப்பாடுகளை மீறி கணக்குகளை வைத்திருப்பதாக முறைப்பாடுகள் எழுந்துள்ளன. தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு எதிரான வலுவான ஆதாரங்களை அரசாங்கம் திரட்டி வருகிற மூலம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை வெல்ல முடியும் என ஆஸ்திரேலியா தகவல் தொடர்பு அமைச்சர் அனிகா வெல்ஸ் தெரிவித்துள்ளார்.
சட்டத்தை முறையாக பின்பற்ற தவறும் நிறுவனங்களுக்கு ஒரு விதி மீறலுக்காக அதிகபட்சமாக 49.5 மில்லியன் ஆஸ்திரேலியா டாலர்கள் வரை அபராதம் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. கனடா நாட்டின் டொரண்டோ நகரில் செவ்வாய்க்கிழமை இரவு பெய்த பலத்த மழையினால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. டொரண்டோ மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என கனடிய சுற்றாடல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக நகரின் முக்கிய போக்குவரத்து வழித்தடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.